வாணியம்பாடியில் பாலாத்தில் எந்த பகுதியில் இது நடந்ததுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் சென்னாம்பேட்டை ஜாப்ராபாத் பகுதிகளை இணைக்கும் பாலாற்றின் தடுப்பணை பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறதுனால நிலத்தடி நீர் மாசடைஞ்சு வர்றதா அப்பகுதி மக்கள் விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஜாப்ராபாத் ஊராட்சியிலிருந்து வெளியேற கழிவுநீர் நேரடியாக பாலாத்தோட கலந்து அதோடு பார்த்திங்கன்னா சட்டவிரோத மணல் கொள்ளையால் உருவான ஆழமான பள்ளங்கள்லையும் கழிவுநீர் தேங்கி நிற்குதான். அப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரித்து அந்த காற்றுமே பார்த்திங்கன்னா மாசடையுது. ஸோ விவசாயிகள் இதை சொல்கிறாங்க. சென்னாம்பட்டை பகுதியில் இருக்கிற விவசாய கிணறுகளில் தண்ணீர் இறைக்கும் போது நுர பொங்கி துர்நாற்றம் வீசுது. இதனால் நிலத்தடி நீர் மாசடைஞ்சு விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. எனவே பாலாற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரை உடனடியாக அகற்றவும், கழிவுநீர் நேரடியாக பாலாற்றில் கலக்கிறத தடுக்கவும், குப்பைகளை அகற்றி பாலாற்றை சீரமைக்கவும் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறையினரும் விரைந்து நடவடிக்கணுன்றதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.